சென்னை கிண்டி மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்திய இளைஞருக்கு 15 நாட்கள் காவல். 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் இன்று 18 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, மதுரையில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை முதற்கட்ட தேர்தலில் 66.48 விழுக்காடு வாக்குகள் பதிவு. வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் 64.72% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று தொடக்கம். அதிபர் அனுரகுமாரவின் கூட்டணி பெரும்பான்மை பெறுமா என எதிர்பார்ப்பு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் இன்று முதல் டிஜிட்டல் முறையில் மது விற்பனை. மதுபானங்களுக்கு ரசீது, QR கோட் மூலம் பணம் செலுத்தும் திட்டம் அமல். சென்னை கிண்டி மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்தியதை கண்டித்து இன்று ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டம். மாநிலம் முழுவதும் 45,000 மருத்துவர்கள் பங்கேற்றுள்ளதாக மருத்துவர் சங்கத்தினர் அறிவிப்பு. வெள்ளை மாளிகையில் அதிபர் ஜோ பைடனுடன் புதிய அதிபராக தேர்வாகியுள்ள ட்ரம்ப் சந்திப்பு. அமைதியான முறையில் அதிகார பரிமாற்றம் செய்யப்படும் என ஜோ பைடன் உறுதி. ஸ்பெயின் நாட்டில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு. மலாகா மாகாணத்தில் அடித்து செல்லப்பட்ட கார்கள். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி. 4 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-2 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை.